ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்படி ஒயிட்டன் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண போற இந்த ஹோம் ரெமடியை ரெகுலரா நீங்க உங்களோட முகத்துல பயன்படுத்தி வரும்போது இது உங்களோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். அதே சமயம் உங்களோட முகத்துல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே உங்களோட முகத்துல இருந்து ஈஸியான வழியிலே ஃபேட் அவுட் பண்ணும். இப்போ இந்த ஹோம் ரெமடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஹோம் ரெமடியை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எல்லா பொருட்களையுமே ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுல முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரைஸ் ஃபிளார் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரிசி மாவுல அதிகப்படியான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, இத நம்மளோட ஸ்கின்ல நம்ம பயன்படுத்தி வரும்போது, இது நம்மளோட ஸ்கின்ன லைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது கூடவே இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளார ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவ ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவ நம்மளோட முகத்துல நம்ம பயன்படுத்துறதுனால எவ்வளவு நன்மைகள் நம்மளோட முகத்துக்கு கிடைக்குதோ, அதே அளவுக்கு கோதுமை மாவ நம்மளோட முகத்துல நம்ம பயன்படுத்தும் போதும், அதே நன்மைகள் நம்மளோட முகத்துக்கு கிடைக்குது. கோதுமை மாவ நம்மளோட முகத்துல நம்ம பயன்படுத்துறதுனால, நம்மளோட முகத்துல இருக்கிற எக்ஸஸ் ஆயில நம்மளோட முகத்துல இருந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாம, கோதுமை மாவ நம்மளோட முகத்துல நம்ம பயன்படுத்துறதுனால, இது நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு கிளென்சராவும் செயல்படுது. ஒரு சிலர் வெயில்ல போயிட்டு வந்ததுனால அவங்களோட முகம் ரொம்ப டேனா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கோதுமை மாவ உங்களோட முகத்துல நீங்க பயன்படுத்துறதுனால, உங்களோட முகத்துல இருக்கிற டேன் எல்லாத்தையுமே இது உங்களோட முகத்துல இருந்து இன்ஸ்டன்ட்டாவே ரிமூவ் பண்ணிரும். ஒரு சிலருக்கு பருக்களால ஏற்பட்ட கரும்புள்ளிகள், தழும்புகள் இது எல்லாமே முகத்துல இருக்கும். அவங்க கோதுமை மாவ ரெகுலரா உங்களோட முகத்துல பயன்படுத்தி வர்றதுனால, உங்களோட முகத்துல இருக்கிற டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ஈஸியான வழியிலே ரிமூவ் ஆகும். வீட் ஃப்ளார் நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இது நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸையும் ஒரு க்ளோவையும் கொடுக்கும். அது கூடவே இதுல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதுல தேவையான அளவு ரா மில்க சேர்த்து இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துல உங்களோட முகத்துல அப்ளை பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்துல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட முகத்தை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்துலயும் உங்களோட நெக்லையும் நல்ல ஒரு திக்கான லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட ஃபேஸை நீங்க கம்ப்ளீட்டா ட்ரை ஆக விடுங்க. ஒன்ஸ் உங்களோட ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட முகத்துல நீங்க லைட்டா தண்ணியை தெளிச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் உங்களோட முகத்தை நீங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. உங்களோட முகத்தை நீங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களோட முகத்துல இருக்கிற இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களோட முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் உங்களோட முகத்தை நீங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட முகத்தை நீங்க நார்மலான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தி முடிச்ச உடனேயே உங்களோட முகத்துல நீங்க நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். அதோட ஸ்டாப் பண்ணிடாம கண்டினியூஸா இந்த ஹோம் ரெமடியை நீங்க வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரெகுலரா பயன்படுத்தி வரும்போது முகம் இன்னும் பொலிவாவும் அழகாவும் மாறும். அதே சமயம் உங்களோட முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் எல்லாமே இந்த ஹோம் ரெமடியை நீங்க பயன்படுத்துறதுனால நாளடைவுல உங்களோட முகத்துல இருந்து காணாம போகும். இந்த ஹோம் ரெமடியில நம்ம பயன்படுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளோட எல்லார் வீட்லயுமே எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நீங்க கடைகள்ல கிடைக்கிற கண்ட கண்ட கிரீம்கள் இதையெல்லாம் பயன்படுத்துறத விட இதே மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆகக்கூடிய செலவும் கம்மி. அதே சமயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். இந்த ஹோம் ரெமடியை உங்களோட முகத்துல நீங்க ஒரு 7 டேஸ் கண்டினியூஸா பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ்ல நீங்க ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸை பார்க்க முடியும். அதனால கண்டிப்பா இந்த ஹோம் ரெமடியை நீங்க ஒரு 7 நாட்களாவது பயன்படுத்தி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட முகத்தை நம்ம எப்படி இன்ஸ்டன்டா ஒயிட்டன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.